மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் சில கலக்கங்கள் இருந்தால் கூட அந்த கலக்கங்கள் எல்லாம் மறையக்கூடிய வகையில் ஒரு நல்ல விஷயங்கள் நம் காது கேட்டுறது, நல்லவர்களை சந்திப்பது, நம் வாழ்க்கைக்கு முன்னேற்றமான சில காரியங்களில் ஈடுபடுவது, தொழிலில் முடக்கமாக இருந்தவங்களுக்கு அந்த தொழிலில் சில நன்மைகளை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகள் பெருகுவது போன்ற நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினம். மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் பெருகும். இதில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விக்னேஸ்வரரை வணங்க தடைகளெல்லாம் நீங்கும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினமாக இது அமையிறது. வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். திருமணம் போன்ற விஷயங்கள் நிச்சயிக்கப்படும். காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி அடைவீர்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன வரவு ஏற்படும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் தரக்கூடிய நல்ல தினம். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் நமக்கு வந்து சேர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் வராமல் இருக்கலாம். சில நேரங்களில் நண்பர்களோட சில அபிப்பிராய பேதங்கள் ஏற்படலாம். மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தெய்வ வழிபாடு முக்கியம். பிள்ளையாரை கும்பிடும் பொழுது நன்மைகள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு அனுகூலமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினம்தான். ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனக்குழப்பங்கள் ஏற்படும். சில நேரங்களில் நம்ம எடுத்த காரியத்தில் நம்மளால் சரியான முறையில் அதை வெற்றியடைய முடியாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தடைகள் எல்லாம் நீங்கி நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினம். அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழிலில் சில சுணக்கங்கள் ஏற்படலாம். சில மாற்றங்களோ இல்லை சில எரிச்சல் ஊட்டக்கூடிய வகையில் சில விஷயங்களோ ஏற்படலாம். பொறுமையும் நிதானத்தோடும் கையாள வேண்டும். எடுத்தேன் போட்டேன்ற மாதிரியெல்லாம் கோபமான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள், பொறுமையாக செயல்படுங்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல அனுகூலமான பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படும். வண்டி வாகனங்களை இயக்கும்போது சற்று எச்சரிக்கையாக செயல்படுங்கள். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் பெருகுவதற்கான ஒரு பிரகாசமான காலகட்டமாக இருக்கும். எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவும் வந்து சேரும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல தினமாக எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக வெற்றி வாய்ப்புகள் என்பது நல்லபடியாகவே அமையிறது. இந்த தினத்தில் எடுத்த காரியங்களில் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். தடைகளை மீறி வெற்றி தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். கடுமையான உழைப்புக்கும் நல்ல ஒரு வெகுமதி கிடைக்கக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அனுகூலமான வெற்றிகரமான தினமாக இது அமையும். பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தடைகளும் தாமதங்களும் வருவதை தவிர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆயில்ய நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினம். உங்களுடைய பேச்சால பல வெற்றிகளை பெறுவீர்கள். தன வரவும் உண்டு. அடுத்து சிம்ம ராசி. அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் உள்ள கவலைகள் எல்லாம் மறைந்து மனதில் ஒரு நிம்மதி ஏற்படும். தெய்வம் குடிகொள்ளும்னு சொல்லுவாங்க.
அது போன்ற ஒரு நிலையை அடைவீர்கள். உங்களுடைய வேண்டுதல்கள் பலிக்கும். நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் தென்படும். இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனதில் உள்ள சலனங்கள் மறையும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுகூலமான நல்ல காலகட்டமாக இது அமையிறது. வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். மனதில் மகிழ்ச்சி ஏற்படும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினமாக இருக்கும். செயல் வீரராக திகழ்வீர்கள். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சில புதிய விஷயங்களை கொள்முதல் செய்வது, வியாபாரத்திலேயோ சில நேரங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையில் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க. மனசுக்கு இதில் நிம்மதி இருக்கும். ஒரு காரியத்தை நாம் வெற்றிகரமாக நடத்தினோம் என்ற ஒரு நிறைவும் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான அனுகூலமான காலகட்டம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு மனக்குழப்பங்கள் மறைவதற்கான ஒரு காலகட்டமாக இது அமையிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது இருக்கும். மனசில் உள்ள கவலைகளை எல்லாம் நீக்கக்கூடிய வகையில் நன்மைகளை தரக்கூடிய தினம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு சேரும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரிய அளவுக்கு பயன் தந்து உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கலாம். இதில் இருக்கிற நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய அற்புதமான தினம். சுவாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் மனக்கசப்பு, எதிர்பாராத சில பின்னடைவுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்கள் புகழ் தக்கி நிற்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் இது அமையிறது. அடுத்து விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான தினமாக அமையும். மனசில் என்ன நினைச்சீங்களோ அதை சாதிப்பதற்கான இனிய சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக திகழ்கின்றன. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் எதிர்பார்த்து கொண்டு இந்த தன வரவு சேரும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களால் சில வெற்றி வாய்ப்புகளை உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியும். வாழ்க்கையினுடைய தரம் உயர்த்தக்கூடிய நல்ல தினமாக இது அமைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். அனுஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தடைகளும் தாமதங்களும் தொடர்ந்த வண்ணம் இருக்கும். கேட்டை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பை நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமைகிறது. தொடர்ந்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம்னு சொல்லலாம். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கும். இருந்தாலும் கைக்கு வந்தது வாய்க்கு வரலையேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விக்னேஸ்வரரை பூஜை செய்யும் பொழுது அந்த தடைகள் நீங்கும், வெற்றி வாய்ப்புகள் பெருகும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பூரம் நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் இருக்குது. உத்திர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில இன்றியமையாத சில செலவுகள், சில நேரங்களில் சில தொடர்ந்து சில பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று அலைச்சலும் செலவும் சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினம், நல்ல தினமாக அமைகிறது. திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில்
சில பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனமாக செயல்படுங்கள். மனசில் சில குழப்பங்கள் தான், வேற ஒன்றும் இல்லை. கவனமாக செயல்படுங்க. அடுத்து அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமைகிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டமாகத்தான் அமைகிறது. சில நீங்கள் செய்யக்கூடிய இந்த தொழிலில் பண்ணக்கூடிய முதலீடுகள் நல்ல லாபமாக உங்களுக்கு திரும்ப வரும். குறிப்பாக இந்த ஷேர் ட்ரேடிங் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் நிலவுகிறது. இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் நிரம்பவே இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் தடைகள் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் என்பது சற்று பிரகாசமாக உங்களுக்கு அமையும். அடுத்த மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் அதற்கான ஒரு முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட வேண்டியது அவசியமாக இருக்கும். ஆனால் அப்படி செய்யும் பொழுது நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக பெருகும் என்பதை உறுதியாக நம்பலாம். இது இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காலுக்கு நல்ல முன்னேற்றமான காலகட்டமாக அமைகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் தோன்றி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரேவதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்த வண்ணம் இருந்தாலும் கூட வெற்றி வாய்ப்புகள் என்பது ஓரளவு முயற்சிக்கு பின் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உறுதியாக நம்பலாம். முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாகத்தான் இது அமையும்.